யாரை பத்தியும் தெரியாம பழி போட முடியாதுன்றதான் நான் சொன்ன முதல் வார்த்தை. பட் ஆஃப்டர் டூயிங் ரிசர்ச் எனக்கே ஷாக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம 50 லட்சம்ன்ற ஒரு இதுல தான் வந்தோம். இப்ப பார்த்தா 50C 80Cங்கிறாங்க இந்த இடத்துல. 80C கிட்ட வரைக்கும் போயிட்டு 50Cங்கிறாங்க. இப்போ எங்கிட்ட பேசின விக்டிம்ஸே வருதுங்க, சி கணக்குல தான் வருது. இதை விட ஒரு ஷாக்கிங்கான விஷயம் நான் சொல்றேன். நிறைய ஷாக்கிங்கான விஷயங்கள் வந்துகிட்டே இருக்கு. கார்னிசியர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட் அவங்க லாஸ்டா அவங்க ஆனுவல் ஜெனரல் மீட்டிங் நடத்தினது எப்பன்னு பாத்தீங்கன்னா 30 டிசம்பர். நல்லா இயரை பாத்துக்கோங்க, 2011. 21 எங்க இருக்கு, 11 எங்க இருக்கு. ரெண்டாவது இப்போ வைக்கிற நான் பெரிய அலிகேஷனும் சொல்றேன். நேற்று எனக்கு கிடைச்ச விஷயம் ஃப்ரம் விக்டிம்ஸ். இந்த இடத்துல விஷ்ணுன்றதை தாண்டி மீடியேட்டர் வச்சு பண்ணியிருக்காங்க. அதுல பெருசா இன்வால்வ் ஆனது விஷ்ணு அவங்க அம்மா ஆனந்தி. இது புது இன்ஃபர்மேஷன் நேற்று எனக்கு வந்து. இவ்வளவு நாள் நம்ம விஷ்ணு அம்மாவும் இல்லை நீங்க ஃபேமுக்காக தான் இந்த மாதிரி விஷயங்கள் பண்றீங்க. ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்கேம் வந்து நிறைய நடந்துட்டு இருக்கு, நிறைய இடத்துல நடந்துட்டு இருக்கு. பட் நீங்க வந்து ஒரு ஃபேமுக்காக தான் பண்றீங்க. அப்படி நான் வயிற்று பொழப்புக்காக தான் இதை பண்றேன் அப்படின்னா என்ன அப்ரோச் பண்ண விக்டிம் எல்லாருக்கிட்டையும் எல்லாம் ஆளாளுக்கு 10,000 எடுத்து வைங்க, 20,000 எடுத்து வைங்க, உங்க அமௌண்ட் ஐயோ 35 லட்சமா எனக்கு இத்தனை பர்சன்டேஜ் கொடுங்க, அப்பதான் நான் பேப்பர்ல டிராஃப்ட் பேப்பர்ல கை வைப்பேன் நான் சொல்லியிருக்கலாம். இன்னொன்று ஏதோ சொல்லியிருப்பாரு, அவங்க ரொம்ப சிலித்தனமான கேசஸ்லாம் ஹேண்டில் பண்ற ஒருத்தவங்க அப்படிங்கிற மாதிரி. ஒரு அட்வொகேட் அப்படின்னும் போது எல்லா விதமான கேசஸையும் ஹேண்டில் பண்ணி தான் ஆகணும். இது பெரிய கேஸ், இது சிலித்தனமான கேசஸ், இவங்க சில்லி அட்வொகேட், அந்த மாதிரி எந்த டெஃபினிஷனும் இங்க கண்டிப்பா கிடையவே கிடையாது. இந்த விஷ்ணு ஸ்கேம் கேஸ்ல வந்து ஒரு அலிகேஷன் ஒன்று வைக்கிறாங்க. நீங்க ஃபேமுக்காக தான் இந்த மாதிரி விஷயங்கள் பண்றீங்க. ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்கேம் வந்து நிறைய நடந்துட்டு இருக்கு, நிறைய இடத்துல நடந்துட்டு இருக்கு. பட் நீங்க வந்து ஒரு ஃபேமுக்காக தான் பண்றீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டு விஷயம் நானுமே இந்த இடத்துல பார்த்தேன். சொல்ற மாதிரி ஃபேமுக்காக அந்த அட்வொகேட் இதை பண்றாங்க, பாவம் அவங்க ஏதோ அவங்க வயிற்று பொழப்புக்காக பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு. அந்த வேர்டே ஃபர்ஸ்ட் தப்பான வேர்டு அப்படின்னு பார்த்தா அவர் சொல்றாரு டிஃபமேஷன் எல்லாரும் மேலேயும் போடுவேன். நான் தான் ஐ திங்க் ஐ ஹேவ் டு சென்ட் நினைக்கிறேன், டிஃபமேஷன் நோட்டீஸ்ன்னு நினைக்கிறேன் இந்த இடத்துல. ஏன் அதை நான் சொல்றேன் அப்படின்னா, இந்த இடத்துல வயிற்று பொழப்புக்கான்றது ஒரு விஷயம் கிடையவே கிடையாது. நான் திரும்ப சொன்ன மாதிரி ஒரு விஷயம், எங்க ப்ரொஃபஷன் இஸ் a noble profession. அதான் நான் சொல்வேன். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அவங்களோட கண்ணீருக்கு நம்ம ஒரு விஷயம் நின்று போராடுற இடத்துல இருக்கும். மணி கம்ஸ் செகண்டரி. அப்படி நான் வயிற்று பொழப்புக்காக தான் இதை பண்றேன் அப்படின்னா என்ன அப்ரோச் பண்ண விக்டிம் எல்லாருக்கிட்டையும் எல்லாம் ஆளாளுக்கு 10,000 எடுத்து வைங்க, 20,000 எடுத்து வைங்க, உங்க அமௌண்ட் ஐயோ 35 லட்சமா எனக்கு இத்தனை பர்சன்டேஜ் கொடுங்க, அப்பதான் நான் பேப்பர்ல டிராஃப்ட் பேப்பர்ல கை வைப்பேன் நான் சொல்லியிருக்கலாம். அந்த விஷயத்தை நான் பண்ணல. இன்னொரு விஷயம், கண்டிப்பா இதை கேட்கும்போது எனக்கு கோவம் தான் வருது. இந்த இடத்துல வயிற்று பொழப்புக்காக பண்ற விஷயம் இது கண்டிப்பா கிடையவே கிடையாது. ஒண்ணு. ரெண்டாவது என்ன அப்படின்னா, ஃபேம்காக இதை பண்றாங்க அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க. விஷ்ணுக்குமே நான் இதை சொல்றேன், நான் இன்னைக்கு உட்காந்து இதை மீடியால பேசல. 2 இயர்ஸா ஐ மீன் டு மீடியா அவேர்னஸ் நான் கிரியேட் பண்ணிட்டு தான் இருக்கேன் இந்த இடத்துல. இன்னொன்று ஏதோ சொல்லியிருப்பாரு, அவங்க ரொம்ப சிலித்தனமான கேசஸ்லாம் ஹேண்டில் பண்ற ஒருத்தவங்க அப்படிங்கிற மாதிரி. ஒரு அட்வொகேட் அப்படின்னும் போது எல்லா விதமான கேசஸையும் ஹேண்டில் பண்ணி தான் ஆகணும். இது பெரிய கேஸ், இது சிலித்தனமான கேசஸ், இவங்க சில்லி அட்வொகேட், அந்த மாதிரி எந்த டெஃபினிஷனும் இங்க கண்டிப்பா கிடையவே கிடையாது இந்த இடத்துல. ஓகேவா? ஒண்ணு. இன்னொன்று, அவர் சொல்ற மாதிரி வைக்கிற அலிகேஷன்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா சில்லித்தனமா அப்படிங்கிற ஒரு விஷயம் இங்க கிடையாது. இங்க முதல்ல யாருமே ஃபேம் கிரியேட் பண்ணல. ஆன் ஸ்கிரீன் இந்த ஒரு விஷயம் வெளியே வந்து நம்ம பேசியிருக்கோம். நீ சொன்னா நம்புவாங்களா என்னன்னு ஆக்சுவலி தெரியல. அதுவும் மேபி அடுத்தடுத்து நம்ம பேசலாம். ஆக்சுவலி பேசலான்ற தாண்டி லீகல் ப்ரொசீடிங்ஸும் இனிஷியேட் பண்றேன். இந்த ஒரு விஷ்ணு ஸ்கேம் பார்த்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 4-5 விதமான ஸ்கேம் ரிலேட்டட் விக்டிம்ஸும் நம்மளை அப்ரோச் பண்ணியிருக்காங்க. அதுக்கு உண்டான என்னென்ன நம்ம பண்ண போகிறோம் லீகல் வைஸ், லா வைஸ் அப்படிங்கிற விஷயமும் போயிட்டு தான் இருக்கு. இல்லை இவர் வந்து என்னவோ நான் எத்தனை கேசஸ் ஹேண்டில் பண்ணேன், எத்தனை இவர் பார்த்த மாதிரியே பேசிட்டு இருக்காரு, இது வரைக்கும் உங்கள் ஸ்கேம் கேஸ் பற்றி பேசலை, இல்லை இதெல்லாம் பண்ணல அப்படின்னு. நம்ம எல்லா விதமான ஜாப் ஸ்கேம் கேசஸாக இருக்கட்டும், இல்லை இந்த மாதிரி கேசஸாக இருக்கட்டும், நம்ம ஹேண்டில் பண்ணிட்டு தான் இருக்கோம். இது ஒன்று பப்ளிக் பிளாட்ஃபார்மில் வந்ததுனால இதை பற்றி நம்ம பேச வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம். நாளைக்கு அதே மாதிரி இன்னும் இது ரெலவெண்ட்டான கேசஸ் வந்தால் கண்டிப்பாக பேச தான் போகிறோம். இதில் ஃபேம் ஆகிறதுக்கு ஒன்று இப்போ நீங்கள் இன்டர்லிங்க் பண்ணிக்கோங்களேன். ஒன்று ஃபேம் ஆனால் இதை வச்சு பணம் சம்பாதிக்கணும். நான் ரெண்டுமே பண்ணலையே இந்த இடத்துல. பாதிக்கப்பட்ட மக்களுக்காக குரல் கொடுக்குற ஒரே விஷயமா மட்டும்தான் இந்த விஷயம் பண்ணிட்டு இருக்கேன். இந்த டிரான்சாக்ஷன் ஃபுல்லாவே விஷ்ணுவோட அக்கௌண்ட்ல இருந்து தான் போயிருக்கு. விஷ்ணு அக்கௌண்ட்டுக்கு தான் போயிருக்கு. ஓகே, இந்த இடத்துல விஷ்ணுகுமார் அப்படிங்கிற அக்கௌண்ட்டுக்கு தான் போயிருக்கு. இதே இந்த அட்ரஸ் வந்து தாய்ஷால இருக்க அபார்ட்மெண்ட்ல தான் வந்துட்டு அவர் இது பண்ணியிருக்காரு. இல்லை இன்னொரு விஷயமும் நான் சொல்றேன், பாதிக்கப்பட்ட மக்கள் எல்லாமே தாய்ஷா அபார்ட்மெண்ட்டுக்கு போய் பார்த்துட்டாங்க. நல்லா அங்கே வச்சு தான் மீட்டிங் கண்டக்ட் பண்ணியிருக்காரு. அங்கே வச்சு நிறைய பேர்கிட்ட பேமெண்ட் வாங்கியிருக்காரு, எல்லாமே பண்ணியிருக்காரு. எல்லாமே ஸ்மூத்தாக போகிற வரைக்கும். ஒன்ஸ் இஷ்யூ ஆயிடுச்சுன்னா பர்சன் போனால் அங்கே இல்லை, அந்த அட்ரஸ்க்கு தான் நோட்டீஸ் சம்மன் போனால் பர்சன் நாட் இன் அட்ரஸ். இதே நிட்டோ ஆர்கானிக்ஸ் பெரம்பூர்ல இருக்கு, இதுக்குமே மக்கள் எல்லாம் போய் பார்த்துட்டாங்க, அவர் அங்கே இல்லை. எதுவுமே இல்லை. நீங்க என்ன பண்றீங்க, மீடியாவில் உட்காந்து நான் டேட் எனக்கு டைம் கொடுங்க நான் சொல்றேன்ல, நீங்க அங்கே உட்காந்துட்டு டைம் கொடுங்களேன். ஏன் நீங்க அதை கொடுக்க மாட்டேங்கிறீங்க? எதுக்கு ஓடி ஒளிஞ்சிட்டு இருக்கணும் இந்த இடத்துல? நம்ம கேட்குற விஷயம் அதுதானே, சிம்பிள். இங்க பர்சனலா தாக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை. இதுல வந்து இது வந்து பிரியதர்ஷினி வர்சஸ் விஷ்ணு கிடையாது, கண்டிப்பா கிடையவே கிடையாது. ஓகே, ஃபர்ஸ்ட் செகண்ட் ஃப்ளோர் தமிழ் வந்து நம்மள கான்டாக்ட் பண்றப்போ மேம் இந்த மாதிரி ஒரு இஷ்யூ இருக்கு பேசலாமா, அது கேட்கும் போது நான் சொன்ன விஷயம், யூ ஜஸ்ட் கிவ் மீ சம் டைம். லீகல் பேக்ரவுண்டை செக் பண்ணாம நான் யாரை பத்தியும் பேச மாட்டேன். யாரை பத்தியும் தெரியாம பழி போட முடியாதுன்றதான் நான் சொன்ன முதல் வார்த்தை. பட் ஆஃப்டர்
டூயிங் ரிசர்ச். எனக்கே ஷாக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம 50 லட்சம்ன்ற ஒரு இதுல தான் வந்தோம். இப்போ பார்த்தா 50C 80Cங்கிறாங்க இந்த இடத்துல. ஓகே, கிட்ட வரைக்கும் போயிட்டு 50Cங்கிறாங்க. இப்போ என்கிட்ட பேசின விக்டிம்ஸே வருதுங்க, சி கணக்குல தான் வருது. பட் அவங்க வெளில வந்தாதான் என்னால அந்த அமௌண்ட் கரெக்டா என்னால சொல்ல முடியும் இந்த இடத்துல. ஓகே, இன்னொன்னு யார்கிட்டயும் போயிட்டு எந்த ஒரு இடத்துலயும் நான் போய் அட்வர்டைஸ் எதுவுமே பண்ணல. எங்கிட்ட வாங்க நான் இதை பண்ணித்தரேன் அப்படின்னு முதல்ல எங்க ப்ரொஃபஷன்ல அது பண்ணவும் கூடாது. இட் இஸ் அ நோபல் ப்ரொஃபஷன், இட் இஸ் அ ப்ரொஃபஷன், சர்வீஸ் ஓரியன்ட் ப்ரொஃபஷன். நான் யாருக்குமே பண்ணல. இன்னைய வரைக்கும் எல்லாம் பார்த்து கமெண்ட்ல போட்டு பேசின சேனல்ஸ் கிட்ட எல்லாம் நம்பர் வாங்கி மேம் எங்களுக்கு இதில் ஹெல்ப் பண்ணி கொடுங்க, நாங்களும் இல்லை விக்டிம், நாங்களும் இல்லை விக்டிம்னு ஒன்று சொல்றாரு. இன்னொன்று, யாருக்கும் பணம் வரக்கூடாதுன்னு நான் இதை பண்ணல, திரும்ப பாதிக்கப்பட்டவங்களுக்கு பணம் வாங்கி தரணும் தான் வாய்ஸாக கொடுத்துட்டு இருக்கேன். இன்னொன்று சொல்லியிருக்காரு, என்னன்னா எங்கிட்ட தான் அவங்க மணி எதிர்பார்க்குறாங்க போலன்ற மாதிரி எதுவும் தெரியல சொன்னதாகவும் சொன்னாங்க. ஒன்று, இன்னைக்கும் நான் சொல்றேன், ₹1 மணிக்காக எதிர்பார்த்து இதை செய்யல. ஃபர்ஸ்ட் விஷயம். ரெண்டாவது, ஒரு என்ன இருந்தாலும் இப்போ நமக்குன்னு ஒரு ஃபீஸும் இருக்கு அந்த இடத்துல இல்லையா? நம்ம ஒரு டிராஃப்டிங் பண்றதா இருக்கட்டும், இல்ல போய் உட்காந்து அவங்கள கைட் பண்ணி ஒரு கம்ப்ளைண்ட் ப்ராசஸா இருக்கட்டும், கோர்ட் ப்ரொசீடிங்ஸா இருக்கட்டும், இது வரைக்கும் யார்கிட்ட இருந்து ₹1 நான் ஃபீஸ் வாங்கல. ஏன்னா எல்லாரும் ஆல்ரெடி கண்ணீர்ல இருக்காங்க அந்த இடத்துல. அப்படி இருக்கும்போது அந்த இடத்துல ஃபீஸ் வாங்குறது நியாயம் கிடையாது. இது ஏன் நான் இடத்துல ரெஜிஸ்டர் பண்றேன்னா, அவரு என் மேல வச்சு இப்போ அவர் எனக்கு எதிரில் உட்காந்தாருன்னா நான் பேசிடுவேங்க. என் எதிரில் இல்லை, அப்ப இப்படிதானே நான் சொல்ல முடியும்? என் மேல வச்சதுக்கான அலிகேஷனுக்கான ஒரு விஷயம் தான் இது. இந்த இடத்துல இந்த ஒரு விஷயம். அதை தாண்டி மக்கள் இன்னும் இப்போ வெளில வந்துட்டு இருக்காங்க. ஓகே, இல்ல அவர் என்ன சொல்றாருன்னா, அப்படி நான் வந்து சம்பாதிக்கணும்னா நான் எப்படி வேணா வந்து சம்பாதிச்சிருக்கலாமே, எப்படி வேணா நான் காசு எடுத்துக்கலாம், சரி இதை வச்சு நான் ஏன் பண்ணணும் அப்படின்னு ஒரு கொஸ்டின். ஏன் பண்ணணும்? அதான் நாங்களும் கேட்கிறோம், ஏன் பண்ணணும்? சிம்பிள்ங்க. இப்போ சிம்பிளா நான் ஒன்று கேட்கிறேன், ப்ராக்டிக்கலாவே இப்போ ரிலேட்டபிளா இப்போ நம்ம 2 பேர் இருக்கோம், நம்ம 2 பேர் ஒரு பிசினஸ்குள்ள போறோம் அப்படின்னா, பார்ட்டி 1 பார்ட்டி 2 சரியா? அப்ப எந்த விஷயமா இருந்தாலும் நம்ம 2 பேரும் சேர்ந்து முடிவு எடுக்கணுமா, இல்ல நானே முடிவு எடுத்துக்கலாமா? சேர்ந்தாலும் முடிவு எடுக்கணும். அப்ப நீங்க என்ன பண்ணீங்க, முதல் MOU போட்டுட்டு நீங்க என்ன பண்ணீங்கன்னா கையில கொடுக்கல, முக்காவாசி பேருக்கு போஸ்ட் அனுப்புனீங்க. இன்னொன்னு ஒரு விஷயம் சொல்றேன், முதல் MOUல இருக்கிறது மேக்ஸிமம் விஷ்ணுவோட சைன் கிடையாது, பிரீத்தியோட சைன் மாறுது. பிரீத்தியோட சைனும் அது சொல்றாங்க விக்டிம்ஸ். ஓகே, சரி முதல் MOU அனுப்பிட்டீங்க, கேட்டா சைன் பண்ணி கொடுங்கன்னு அனுப்பிட்டீங்க. இது யாரு கேட்டு நீங்க செகண்ட் MOU சேஞ்ச் பண்ணீங்க, யாரு கேட்டு நீங்க அப்டேட் பண்ணீங்க? CNS பிளாட்ஃபார்மை விட்டு போயிட்டாங்கன்னு சொல்றீங்க 2021ல. அப்புறம் இல்ல முழுக்க இனிமே விஷ்ணுகுமார் பேர்ல வருது அப்படிங்கிறீங்க. நீங்க யாரை கேட்டு ஃபர்ஸ்ட் MOU மாத்துனீங்க? சம்மந்தப்பட்டவங்களை கேட்கணுமா வேணாமா? கேட்கணும்ல கண்டிப்பா. ஸோ இந்த இடத்துல CNSனும் இருக்கான்னு தெரியல, ஒமேகா ஃபாரெக்ஸ்னும் இருக்கான்னு தெரியல. இதை விட ஒரு ஷாக்கிங்கான விஷயம் நான் சொல்றேன், நிறைய ஷாக்கிங்கான விஷயங்கள் வந்துகிட்டே இருக்கு. இது எல்லாமே எனக்கு விக்டிம்ஸ் கொடுத்தது தாங்க. இந்த இடத்துல நான் ஒரு ரிசர்ச் பண்ணேன், அதுல இருந்து விக்டிம் நம்மள அப்ரோச் பண்ணி மேம் இதெல்லாம் இருக்கு மேம், முதல்ல பாதிக்கப்பட்டவங்க வெளில வரட்டும் அப்படின்னு. என்ன சொன்னாரு? CNS 2021ல தானே பிளாட்ஃபார்ம் விட்டு வெளில போச்சுனாரு. கார்னிசியர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட். ஓகே, அவங்க லாஸ்டா அவங்க ஆனுவல் ஜெனரல் மீட்டிங் நடத்தினது எப்பன்னு பாத்தீங்கன்னா 30 டிசம்பர். நல்லா இயரை பார்த்துக்கோங்க, 2011. 21 எங்க இருக்கு, 11 எங்க இருக்கு? ஒன்று. ரெண்டாவது, அவங்க கடைசியா பேலன்ஸ் ஷீட் ஃபைல் பண்ணது எப்பன்னு பாத்தீங்கன்னா 30/9/2011. அப்ப விச் மீன்ஸ் என்ன? 11க்கு அப்புறம் எந்த ஒரு ஆக்டிவிட்டீஸும் CNSல கிடையாது. அதுதான் இங்க சொல்ற விஷயம். அப்ப CNSன்னு சொன்ன விஷயம் பொய்யா கரெக்டா? ஸோ இதுதான் சிம்பிள். அப்போ CNSும் இல்லை, ஒமேகா ஃபாரெக்ஸ்னும் ஒன்று இல்லை அப்படின்னா நீங்கள் எங்கே போட்டீங்க? ஒன்று. ரெண்டாவது, இப்போ வைக்கிற நான் பெரிய அலிகேஷனும் சொல்கிறேன், நேற்று எனக்கு கிடச்ச விஷயம் ஃப்ரம் விக்டிம்ஸ் அப்படின்னா என்ன விஷயம் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, அவர் என்ன சொல்லியிருக்காரு, கோவிடுக்கு அப்புறம் சொன்னாரா? 2000 அப்புறம் 2016, 17, 18லேயும் நடந்திருக்கு இந்த விஷயம். அதுக்கும் ப்ரூஃப் இருக்கு எங்கிட்ட. ஓகே, அதுக்கு முன்னாடி நடந்திருக்கு. பட் டைரக்டா இந்த இடத்துல விஷ்ணுன்றதை தாண்டி மீடியேட்டர் வச்சு பண்ணியிருக்காங்க. ஒரு மீடியேட்டர் பர்சனை வச்சுட்டு இவருக்காக நான் இதை பண்றேன், இந்த ட்ரேடிங் ஆக்டிவிட்டி பண்றேன்னு அவங்க பேர்ல MOU போட்டிருக்காங்க. ஓகே, அந்த விஷயமும் நடந்திருக்கு. அதுல பெருசா இன்வால்வ் ஆகுனது விஷ்ணு அவங்க அம்மா ஆனந்தி. இது புது இன்ஃபர்மேஷன் நேற்று எனக்கு வந்தது. இவ்வளவு நாள் நம்ம விஷ்ணு எனக்கு வந்து இவ்வளவு நாளா மக்கள் எப்படின்னா ஆதாரம் இல்லாம சொன்னாங்க. இந்த இடத்துல எப்படி சொன்னாங்கன்னா, மேம் அவங்க அம்மாவும் இன்வால்வ்டு, அவங்கள பத்தி பேசுங்கன்னு சொன்னாங்க. நான் சொன்னேன் எவிடன்ஸ் இல்லாம நான் பேச மாட்டேன். இங்க இது வரைக்கும் கம்ப்ளைண்ட் கொடுத்த ப்ரொசீடிங்ஸ்லயும் அவங்க அம்மா உள்ள கொண்டு வரல. பட் நேத்தி இதே மாதிரி விக்டிம் ஒருத்தவங்க கால் பண்ண ஒரு விஷயம் சொன்ன விஷயம் என்னன்னா, அவங்க அம்மாவும் இன்வால்வ்டு, அதுக்கு எங்ககிட்ட எவிடன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. என்ன எவிடன்ஸ்ன்றது டைம் வரப்போ நான் சொல்றேன். பிகாஸ் இப்போ ஐ கேனாட் ரிவீல், ஏன்னா அது வந்து ப்ரொசீடிங்ஸ்ல இருக்கிறதுனால ஐ கேனாட் டூ தட். பட் 2017, 18ல இது நடந்திருக்கு. தேர்ட் பர்சன் ஒருத்தவங்க மூலியமா MOU போட்டிருக்காங்க, அதில் MLMும் நடந்திருக்கு. இவ்வளோ சொல்றாரு இல்லைங்க, 4%. நீங்க எதுக்கு மக்களுக்கு அந்த இடத்துல ஆசையை காட்டுறீங்க? என்ன காட்டுறீங்க அப்படின்னா, 20% வரைக்கும் கூட என்னால் கொடுக்க முடியும், ஆனா என்னன்னா மார்க்கெட் கண்டிஷன்ஸை பொறுத்து மாறி மாறி இருக்கிறதுனால, விச் மீன்ஸ் 4% இஸ் அன் அஷ்யூர்டு ஒன்னு நாங்கள் சொல்லியிருக்கீங்க. இதை தாண்டி நீங்க ஆட்களை உள்ள கூட்டிட்டு வந்தா எக்ஸ்க்ளூசிவ் ஆஃபர் ஒன்லி ஃபார் ஸ்பெசிபிக் பீப்புள். ஓகே, ஆஃபீஸ் ஆமா கொண்டு வந்தீங்க அப்படின்னா 6% வரைக்கும் நான் உங்களுக்கு தரேன். அப்ப இது எந்த வகையில சேர்த்துக்கிறது, என்னன்னு எடுத்துக்கிறது? அப்போ எல்லாமே நீங்கள் மக்கள் மேலே தூக்கி போட்டுறீங்க, எப்படி ரெக்கார்ட் பண்ணி காமிக்கிறாங்கன்னு கேட்குறீங்க. ஏங்க ஒருத்தவங்க எதுக்கு முதல்ல நானும் சொல்லிடுறேன், ஒருத்தவங்க பெர்மிஷன் இல்லாமல் ஒரு காலையோ
ஓகே, அவங்களோட மெசேஜையோ எதுவுமே ரெக்கார்ட் பண்ணா விச் இஸ் அகைன் இல்லீகல், ரைட் டு பிரைவசிக்கான அகேன்ஸ்டான விஷயம். பட் ஆனா ஒருத்தவங்க உங்களை த்ரெட்டன் பண்றாங்கன்னு தெரிஞ்சதுன்னா, இல்ல உங்களை அசிங்கமா பேசுறாங்க ஏதாவது ஒன்று தெரிஞ்சதுன்னா, நீங்க என்ன ப்ரூஃப் வச்சு ப்ரூவ் பண்ணுவீங்க? இவங்களுக்கு கெஞ்சி பார்த்துட்டாங்க, அதனால எதுவுமே நடக்கல. அப்ப அதனாலதான் இந்த கான்வர்சேஷனை ரெக்கார்ட் பண்ணாங்க. அவர் இடத்துல ஒரு ஆண் அழுதா இது, பெண் அழுதா இது அப்படிங்கிறாருல, இது எதுவுமே வேணாம் இந்த இடத்துல. ஓகே, இன்னைக்கு நான் சொல்றேன், எல்லாத்தையும் விட்டுறலாம். மக்கள் கேட்குற ஒரே விஷயம், போட்ட பணத்தை என்ன பண்ணீங்க? ஏங்க 1.5 வருஷமா ஒருத்தவங்க அக்கௌண்ட்ஸ் கொடுக்காம ஏமாத்துவாங்க. ஆனா அவர் அந்த இன்டர்வியூல சொல்லியிருந்தேன், நான் பணத்தை வந்து திருப்பி கொடுத்துருவேன், ஆனா கொஞ்சம் டைம் எடுக்கும். எவ்வளவு டைம் எடுக்கும்? அப்ப அப்படி ஏங்க 1.5 வருஷமா ஏன் நீங்க வந்து இது பண்ணீங்க? ஏன் இன்னொன்னு விஷயம் நீங்க சொல்ற செக், நல்லா இன்னைக்கு எல்லாரும் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், செக் யாருமே இவரை ஃபோர்ஸ் பண்ணி வாங்கல, அவராதான் செக் கொடுத்திருக்காரு. நம்பகத்தன்மையை கிரியேட் பண்ணணுன்றதுக்காக அவராதான் போயிட்டு செக்க வச்சுக்கோங்க எல்லாருக்கும் கொடுத்துட்டு, சரி உங்களால பேமெண்ட் திரும்ப கொடுக்க முடியல, எதுக்கு 2023 24 வரைக்கும் திரும்ப எதுக்கு இன்வெஸ்ட் பண்ண சொல்லி கேட்டீங்க? 2021ல சிஎன்எஸ் வெளில போயிட்டாங்க. அப்ப என்ன பண்ணிருக்கணும்? அதோட முடிச்சுட்டு பணத்தை எப்படி திரும்ப கொடுக்கறதுன்னு தானே பார்த்துருக்கணும். இந்த இடத்துல 23, 2024 ஜான் ஃபெப்ரவரி வரைக்கும் எதுக்கு பணம் வாங்கியிருக்கீங்க? எதுக்கு இன்வெஸ்ட் பண்ண சொல்லியிருக்கீங்க? ஏன் பண்ணணும்? வாட் இஸ் தி லைக் நீட் ஆஃப் டூயிங் ஆல் தோஸ் திங்ஸ்? அப்போ இது எப்படி எல்லாமே கான்ட்ரடிக்டரியா இருக்கா இல்லையா இங்க உங்களுக்கு டோட்டலாவே? சரி, திரும்ப கொடுத்துறா ஓகே. இங்க ஒரே ஒரு விஷயம் எல்லாருமே கேட்குற விஷயம் அதுதான். நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னா, சிஎம்எஸ் வெளில போயிட்டாங்கன்றீங்க. ஓகே, 2 பேர் வேற புதுசா சொல்லியிருக்காரு அந்த இடத்துல. கோயம்புத்தூர்ல இருந்து ஒருத்தரும், நார்த் இந்தியால இருந்து ஒருத்தரும் 2 பேர் மென்ஷன் பண்ணியிருந்தாரு இல்லையா? இந்த கதையெல்லாம் இப்போ கொண்டுட்டு வரீங்கல்ல, சிஎன்எஸ் ஏமாத்திட்டு போயிட்டாங்க, பிளாட்ஃபார்ம் விட்டு போயிட்டாங்க, அப்போ ஏங்க நீங்க கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணல? ஏன் பண்ணல? உங்க பணம் கிடையாது. உங்க பணம்னா நீங்க எப்படி வேணா லத்தாஜிக்கா இருக்கலாம். அவ்வளோ பேரோட பணம், நீங்க ஏன் கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணாம இருந்தீங்க? முதல் கேள்வி. ஓகே, 2வது கேள்வி அப்படின்னா, 1.5 வருஷமா ஒருத்தவங்க கிட்ட அக்கௌண்ட்ஸ் கேட்டுட்டு இருப்பீங்க, அக்கௌண்ட்ஸ் கொடுக்கலன்னு. அப்போ எவ்வளோ பேர் உங்க பாதிக்கப்பட்டு, நம்மளே இருக்கோம், ஒரு இன்வெஸ்ட் பண்ணிருக்கோம், அடுத்து நமக்கு அக்கௌண்ட்ஸ் கேட்டு கொடுக்கல, நம்ம என்ன பண்ணுவோம்? நொந்து போய் அடுத்தது ஆக்ஷன்ஸ் தான் எடுப்போம் அந்த இடத்துல. அதையும் நீங்க பண்ணல. சிம்பிளி ஒரு மெயில பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சு நீங்க எவிடன்ஸ்னு சொன்னா, அந்த எவிடன்ஸ் எப்படி அக்செப்ட் பண்ண முடியும்? இல்ல இருந்ததா பாதிக்கப்பட்ட மக்களை கூப்பிட்டு உட்கார வச்சு பேசுனீங்களா அது வரைக்கும்? இன்டைரக்டா ஒன்று. இன்னொன்று, நேற்று ஒரு அப்டேட் சொல்லிடுறேன், ஏதாவது சொன்னேன். நேற்று நிறைய அப்டேட் ஆக்சுவலி, பிகாஸ் ஆஃப் ஹாலிடேனாலே என்னன்னு தெரியல, பீப்புள் ரீச்ட் அவுட் ஆக்சுவலி. ஒரு விஷயம் என்ன, நேற்று திரும்ப சொன்னார் இல்லையா, அமௌண்ட் வந்து நான் திரும்ப கொடுத்துடுறேன் அப்படின்னு சொன்னார் இல்லையா? நேற்று ஒரு விக்டிம் அவர் வந்து அப்ரோச் பண்ணியிருக்காங்க. அப்ரோச் பண்ணி, சரி பணம் கொடுக்குறேன்னு சொன்னீங்கல்ல, எப்போ கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அக்கௌண்ட் டீட்டெயிலும் சொல்லிடுறேன். MOU அக்கௌண்ட் டீட்டெயில் வந்து கோயம்புத்தூர் விஷ்ணுகுமார் ஆக்சிஸ் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு தான் எல்லாருமே போட்டிருக்காங்க. ஓகே, அந்த அக்கௌண்ட் டீட்டெயிலும் போட்டிருக்காங்க. இன்னொன்னும் சொல்லியிருக்காரு, உங்களுக்கு கேபிட்டல் அமௌண்ட் ரிட்டர்ன் வேணும் அப்படின்னா லாக்இன் பீரியட் எனக்கு வந்து 1 மந்த் முன்னாடி சொல்லிடுங்க, அதையும் நான் ரிட்டர்ன் பண்ணிடணும் இந்த இடத்துல சொல்லியிருக்காரு. அப்படி எப்படி ஒரு பிஸ்னஸ் லாஸ்ல அவர் கொண்டு வர முடியும் இந்த இடத்துல? அதுவும் பண்ண முடியாது. நேற்று என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த இன்டர்வியூஸ் எல்லாம் பார்த்துட்டு மக்கள் திரும்ப கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. சார் இன்டர்வியூவில் இந்த மாதிரி சொல்லியிருக்கீங்கல்ல, எப்போ வந்து மணி எங்களுக்கு திரும்ப கொடுப்பீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவர் சொன்ன ஒரே விஷயம் இந்த இடத்துல, recent replies from him. Okay, he was just concerned about whether I have replied in any videos. ஏன்னா இங்கே ஒரு குற்றச்சாட்டும் வந்துட்டு இருக்கு. என்னன்னா, இமீடியட்டாக கமெண்ட்ஸ் எல்லாம் டெலீட் ஆகுது, ஹைட் ஆகுதுன்னு. காமெண்ட் சேனலில் விட்டுருங்க, காமெண்ட் சேனலில் வரது அப்படிதான் இருக்கு. அவரோட சேனலில் வர்றது, அவரோட இன்ஸ்டாவில் வரதா டெலீட் ஆகுதுன்னு சொல்றாங்களா? ஒன்லி பாசிட்டிவ் கமெண்ட்ஸை மட்டும் வச்சுட்டு. ஓகே, இப்போ நம்ம கமெண்ட்ஸை படிச்சு காமிச்சு எல்லாம் சொல்றோம்ல, அவர் அது பண்ண முடியுமா? அவரால் கண்டிப்பாக பாசிபிள் கிடையாது. இந்த இடத்துல என்ன கேட்டிருக்காரு அப்படின்னா, when we will get our money back. ஓகே, நிறைய டெக்ஸ்ட் போட்டிருக்காங்க, ஹலோ 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 அப்படின்னு போட்டு. ஓகே, ஈவன் இஃப் நாட் தி ரிட்டர்ன்ஸ் அட்லீஸ்ட் ஆர் இன்வெஸ்டட் மணி. மக்கள் கேட்குற ஒரே விஷயம், ரிட்டர்ன்ஸை விட்டுருங்க, எங்களுக்கு எதுவுமே வேணாம். ஓகே, எங்களுக்கு பணம் மட்டும் கொடுங்க. இல்லை எந்த அளவுக்கு உச்சக்கட்டம் இருக்குன்னா, அவங்க ஃபேமிலியில் கேன்சர் இருக்குது, ட்ரீட்மெண்ட் வேணும்னு கேட்டு பணத்தை திரும்ப கொடுக்கல, சூசைட் அட்டெம்ப்ட் வரைக்கும் பண்ண போய். ஓகே, அந்த சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணாங்க இல்லையா, அவங்க ஐசியூவில் இருக்காங்கன்னு ஃபோட்டோ எடுத்து அனுப்பி கொண்டு பணம் தரல. இப்போ கேட்குறாரு இல்லையா, சூசைட் பண்ணுறது அட்டெம்ப்ட் டு சூசைட் வந்துட்டு பெரிய குற்றம்ல. அப்போ ஒருத்தவங்களை வந்து நீங்கள் சூசைட் பண்ணுற அளவுக்கு தூண்டுறீங்களா, அது குற்றமா சரியா? ஒருத்தவங்களை போய் எடுத்து குத்துனாதான் கொல்லன்னு கிடையாது. செத்துருன்னு சொன்னாலும் விச் மீன்ஸ் இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் ஒன்று சொல்லணும். அவர் இன்டர்வியூல சொன்ன விஷயம் தான், நிறைய பேருக்கு வந்து பணம் ரிட்டர்ன் கொடுக்க முடியலன்னா கூட பர்சனலி அவர் வந்து அவரோட இடத்த விற்று பர்சனலாக ஒரு அமௌண்ட் ரெடி பண்ணி நிறைய பேருக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேன், நிறைய பேருக்கு இந்த ஹெல்ப் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் அந்த இன்டர்வியூல பேசியிருந்தாரு. ஸோ இதெல்லாம் வந்து எப்படி பார்க்குறீங்க? பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீங்கள் என்ன பண்ண போறீங்க? அதுதான் இங்கே விஷயம். ஓகே, அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? அப்போ யாருக்கு நீங்கள் இடத்த விற்று கல்யாணம் பண்ணீங்க, இது பண்ணி நம்ம ப்ரூஃப் தான் கேட்கணும் அந்த இடத்துல. சரி, அகெயின் இட் இஸ் இஸ் பர்சனல். ஓகே, பட் அவர் அதை இது கூட ரிலேட் பண்ணாரு அப்படின்னா, ஒருவேளை இந்த ஸ்கேம் நடந்ததுக்கு அப்புறம் அது நடந்ததுன்னா கண்டிப்பாக அது எந்த பணத்தில் வாங்கினீங்கன்னு தான் நீங்கள் கேள்வி கேட்க தோணும். கண்டிப்பாக அது மக்கள் கேட்பாங்க இல்லையா அந்த இடத்துல. இந்த போர்வையை வச்சு தான் அவர் தப்பிச்சுட்டு இருக்காரு, இதுதான் வேணான்னு சொல்கிறோம் நம்ம எல்லாருமே. சரி, லாஸ்னா லாஸ் சிம்பிள் தான், ரெண்டே விஷயம். லாஸ்னா லாஸை காமிச்சிட்டு போயிருங்க. அதில் பிஸ்னஸ் லாஸ் இதை அக்செப்ட் பண்ண முடியாது. நீங்கள் மக்களுக்கு அந்த மாதிரி எந்த ஒரு ப்ராமிஸும் பண்ணல, காமிச்சிட்டு போயிருங்க. இல்லையா பணத்தை திரும்ப கொடுத்துருங்க. இவங்க அதுதான் இந்த வீடியோ பார்த்து சிம்பிளாக கேட்டிருக்காங்க. வீடியோ பார்த்துட்டு எப்போ எங்கள் பணத்தை திரும்ப கொடுப்பீங்கன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு அவர் கேட்ட விஷயம்,
அந்த அட்வொகேட்டோட வீடியோவில் போய் நீ எதாவது கமெண்ட் பண்ணியான்னு கேட்டிருக்காரு. இது என்ன வகையில் ரெலவென்சி இருக்குது? எந்த வகையில்? அவங்க சொல்லியிருக்காங்க நான் எந்த கமெண்ட்டும் பண்ணலை அப்படின்னு சொன்னதுக்கு ஓகே ஐ வில் செக் அண்ட் ரிவர்ட் பேக் டு யூ, ஐ வில் செக் அண்ட் ரிவர்ட் பேக். ஓகே, இப்போ அவர் எப்படி சொல்கிறார் அந்த இடத்துல, கம்ப்ளைண்ட் கிரிமினல் கம்ப்ளைண்ட் போனவங்களா இருக்கட்டும் இல்லை கேட்டவங்களா இருக்கட்டும் ₹1 எங்கிட்ட இருந்து திரும்ப வாங்க முடியாதுன்னு சொல்கிறார். இது த்ரெட்டா இல்லையா? அந்த இடத்துல த்ரெட்டு தான். அப்போ என்ன ஆகும்? மக்களுக்குலாம் ஐயோ இவரே சொல்லிட்டாருப்பா பணம் வாங்க முடியாதுன்னு சொல்லி, அப்போது நம்ம எதுக்கு போகணுன்னு? தயவு செஞ்சு நான் சொல்கிற திரும்ப விஷயம் அதுதான். இங்கே வந்துட்டு நிறைய பேர் வராமல் இருக்குது. ஒரு விஷயம் கலெக்டிவாக போகும்போது மட்டும்தான் அதுக்கான ரிசல்ட் வந்து நமக்கு ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். நிறைய பேர் இங்கே பாதிக்கப்பட்டிருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. பட் யாரும் வெளியே வர்றது தயங்குறதுக்கான ஒரு விஷயம் இதுதான். மேம் அவர் உட்காந்துட்டாரு பேசிட்டாரு, என் பேரில் வீடு இல்லை, என் பேரில் ப்ராப்பர்ட்டி இல்லை, என் பேரில் காசு இல்லை, நான் கொடுக்க முடியாதுன்னு சொல்கிறது எப்படி மேம்னு இந்த இடத்துல கேட்குறாங்க எல்லாருமே ஒரு விஷயம். ஓகேவா? நீங்கள் என்ன தான் இந்த இடத்துல போனாலும் அவர் இல்லைன்னு சொன்னாலும் அவர் வாங்கின அமௌண்ட்டை என்னென்ன பண்ணியிருக்காருன்றது அக்கௌண்ட்டு சொல்லுமா இல்லையா? அதை வச்சு ரெக்கவரி கண்டிப்பாக பாசிபிள். செக் பவுன்ஸ் கேஸ்லையும் இந்த வகையான ரெக்கவரி பாசிபிள். இன்னும் நிறைய பேர் கமெண்ட்ஸ் என்னால் பார்க்க முடிஞ்சது, இவங்க இவ்வளோ பேசிகிட்டு இருக்காங்க, ஏன் இன்னும் இவங்க செபிக்கு எந்த விதமான ஆக்ஷன் எடுக்க சொல்லி மெயிலும் போடலன்னு அதுவும் ப்ராசஸ் ஆகிட்டு இருக்கு. ஓகே, ஏன்னா ஒரு விஷயம் ப்ராசஸ் ஆகிட்டு இருக்குன்னு தான் இப்போ சொல்ல முடியாது. எந்த நிலமையில என்ன மாதிரி ரிசல்ட் வந்திருக்கு அப்படிங்கிறத ஒரு ப்ராப்பரான ரிசல்ட் வந்து அந்த இடத்துல விக்டிமோட கன்சென்ட் வாங்கிட்டு தான் நம்ம இந்த இடத்துல பேச முடியும். ஸோ நம்ம ஒரே ஒரு விஷயம், இங்கே உட்காந்து பேசிட்டு மட்டும் இல்லை, லீகலாக என்ன பண்ணணுமோ பண்ணிட்டு தான் இருக்கும் அந்த இடத்துல. இன்னொரு விஷயம், திஸ் இஸ் லைக் என்ன சொல்கிறது, நாட் அ பர்சனல் ரிவெஞ்ச் ஆன் விஷ்ணு அந்த விஷயம். ஓகே, ஸோ இங்கே பிரியதர்ஷினிக்கு விஷ்ணு மேலே எதுவுமே கிடையாது, வர்சஸ் கிடையவே கிடையாது. இங்கே இருக்க ஒரு விஷயம் விக்டிம்ஸ் வர்சஸ் விஷ்ணு, இவ்வளோ தான் அந்த இடத்துல கான்செப்ட். கொடுத்துட்டிங்கன்னா முடிஞ்சிடும் இந்த விஷயம். இல்லை நீங்கள் ட்ராக் பண்ணிகிட்டே போனீங்க அப்படின்னா பீப்புள் கண்டிப்பாக இன்னும் வெளில வர ஆரம்பிப்பாங்க. இன்னும் இந்த இடத்துல ஜாஸ்தி லீகல் ப்ரொசீடிங்ஸ் நடந்துட்டு இருக்கு ஒரு பக்கம், அதுவும் எல்லாமே போயிட்டு இருக்கு. பீப்புள் இப்போ அவரோட அடுத்தடுத்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் பீப்புளோட இன்டென்ஷனை கரெக்டாக புரிஞ்சுட்டு பீப்புளும் இப்போ வெளியே வர ஆரம்பிச்சுட்டாங்க இப்போ. அதுதான் விஷயம். சரி, இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாருன்னா, ஃபைனலாக என்னை விட்டுருங்க நான் சம்பாதிச்சு கொடுக்குறேன்றாருல. எத்தனை பேருக்கு சம்பாதிச்சு கொடுப்பாரு? நான் சொன்ன கணக்கு உங்களுக்கு ஒரு 50 கோடி வச்சுக்கோங்க, வேணாங்க ஒரு 10 கோடி வச்சுக்கோங்க. இது என்னைக்கு சம்பாதிச்சு என்னைக்கு அவர் கொடுக்குறது? அப்போது நம்ம த்ரூ லீகல் ப்ரொசீடிங்ஸ் மூலியமாக தான் அவர் என்ன மாதிரி எல்லாம் அந்த மணியை சர்க்குலேட் பண்ணியிருக்காருன்ற ஒரு விஷயம். இப்போ நிஜமாவே நமக்கு டவுட் வருதா இல்லையா? ட்ரேடிங்கில் தான் இன்வெஸ்ட் பண்ணாரா, இல்லை இந்த பணத்தை வச்சு என்ன பண்ணார்? இதுதான் இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய ஒரே விஷயம். ஸோ நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் சொன்னீங்க. இந்த ஒரு ஸ்கேமில் வந்து புதுசா நீங்க அப்டேட் வந்து ரிசர்ச் பண்ணி நிறைய விஷயம். ரிசர்ச் இல்லைங்க, நான் ஒன்ஸ் ஒரே ரிசர்ச் தான் பேசிக்காக பண்ணேன். இப்போ வந்தது எல்லாமே விக்டிம் நமக்கு எவிடென்ஷியலாக கொடுத்ததுக்கான விஷயத்தை வச்சு மட்டும் தான் நாங்கள் பேசிகிட்டு இருக்கேன். இது அதான் மீடியாலையும் நம்ம சொல்கிறோம், இது ஏன்னா அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறதுக்காக சொல்கிறோம். ப்ளஸ் அதை தாண்டி ப்ரொசீடிங்ஸ்க்கான விஷயமும் போயிட்டுருக்கு. ஸோ எவ்வளோ மக்கள் வந்து இதை பாதிக்கப்பட்டிருக்காங்கன்றது நம்மளுக்கு ஒவ்வொரு வீடியோலையுமே வந்து எண்ணிக்கைகள் வந்து கூடிக்கிட்டே இருக்கு. நீங்கள் யோசிச்சுக்கோங்களேன், ஒரு அரௌண்ட் ஒரு 30 to 50 கால்ஸ் வச்சுக்கோங்களேன். ஓகே, 30 to 50 கால்ஸ். அதில் எத்தனை பேர் வராங்க என்னங்கிறது இனிமே தான் தெரிய வரும். ஸோ கண்டிப்பாக. ஸோ இந்த ஸ்கேமோடைய டீட்டெயில்ஸ் வந்து இதுக்கு அடுத்தடுத்து என்னென்ன நிலைமைகள் இருக்குது, இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம வந்து பேசுவோம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.